வணக்கம். என் பேர் வேலரசி. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். சதீஷ் சாரோட கிளாஸ் வந்து ஐபால்ஸ் சேனல் யூடியூப் சேனல் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கவ. அவரோட சேனல்ஸ் எல்லாமே வந்து நிறைய பரிகாரங்கள் அதில் சொல்லியிருப்பார். அதை நான் வந்து இயல்பாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரோட இது வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டு நான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஜோதிடங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த முறை வந்து ரொம்ப 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 எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக சதீஷ் சார் கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த கிளாஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். பட் ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு அந்த கிளாஸ் போர் அடிச்சது இல்லை. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஜாலியாக, ஜோவியலாக, அதே நேரத்தில் அவர் ரொம்ப ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ரொம்ப புரிகிற மாதிரி, எழுதவே வேணாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த 2வது கிளாஸ் வந்ததுலேருந்தே நான் ஜாதகத்தில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாதகர் வரத்துக்கு முன்னாடியே அவங்களோட ப்ராப்ளம், அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பிரச்சனை இதுதானா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுது. இப்போ போன வாரம் கூட ஒருத்தர் வந்து அவரோட லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாளில் இருக்குது, எனக்கு வந்து இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. அப்போ அந்த கிரக சூழ்நிலைகள் அவருக்கு அன்றைக்கி கரெக்டாக இல்லை. அப்போ இந்த மாதிரி கருமாரியம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில சார் வந்து இந்த கிரக நிலைகள் இருந்ததுன்னா சில பரிகாரங்களும் சொல்லியிருந்தார். அந்த பரிகாரங்களை நான் சொல்லியிருந்தேன். பணம் கேளுங்க உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் ரொம்ப சந்தோஷம். அந்த சனிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு வெள்ளிக்கிழமையே அமௌண்ட்டு மொத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கலாம். அருமையான கிளாஸு. இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வகுப்பாக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். எல்லா ஜோதிடர்களும் இதை கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சார் சில கிரக நிலைகள் இருக்கும்போது வந்து விட்டமின்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹேர் ஃபாலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுப்போ ஒரு 3 காம்பினேஷன் இருந்தது. உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஹேர் ஃபாலிங் இருக்கும், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும், நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சார் சொன்னபடிக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மி, 8 பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. சுத்தமாக அந்த பொண்ணுக்கு ஹேரே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இந்த பரிகாரங்கள் சில இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து சில கோயில் பரிகாரங்கள், சில பொருட்கள் வச்சு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணும் இப்போ அது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற ஒரு எளிமையான மெத்தடாக தான் இது இருக்குது. எல்லோரும் இதை பயன்படுத்துங்க. நன்றி.